தங்கராஜ் வீட்ல ஒரே டென்ஷனா இருக்குது. ரேவதி குழந்தைகள ரேவதி குழந்தைங்கள எல்லாம் ரெடி பண்ணி சீக்கிரம் கிளம்புங்க, 8:30 மணி ஆகுது, நம்ம அங்க சீக்கிரம் போகணும்ல, எல்லாரும் டீம் பார்க் போயிருப்பாங்கன்னு குழந்தைங்கள சீக்கிரமா ரெடி பண்றா. தங்கராஜ் அதுக்கு யாரு கூட கிளம்பணும்னு சொல்ற நீ அப்படிங்கிறாரு. ரேவதி அதுக்கு என்னங்க இப்படி கேக்குறீங்க, நேத்தே பேசி முடிச்சது தானே, தீம் பார்க் ரிசார்ட் எல்லாரும் ஒன்னா போறோம்னு அப்பா கூப்பிட்டாரு. குழந்தைங்களும் எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா. தங்கராஜ் அதுக்கு உங்க அப்பா வந்து கூப்பிட்டா உடனே போயிடணுமா, உங்க அண்ணன் பாகியராஜும் அவன் பொண்டாட்டியும் எப்படா எவனையாவது கூட்டிட்டு போய் செலவு பண்ண வைக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு நீயும் ஆடாத அப்படிங்கிறான். ரேவதி அதுக்கு ஏங்க அவங்க நம்ம குடும்பங்க, தப்பா பேசாதீங்க, அண்ணன் எனக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தானே கூப்பிடுறாரு அப்படிங்கிறா. அதுக்கு தங்கராஜு குடும்பமா, அது உன் குடும்பம் சேர்ந்து தீம் பார்க்குக்கும் ரிசார்ட்டுக்கும் போய் கூத்தடிக்கணுமா, இங்க பாரு, ஊரை சுத்திட்டே இருந்தா உன் அப்பா அம்மா மாதிரி பழைய ஓட்டு வீட்டுல தாண்டி கிடக்கணும், உருப்பட மாட்டாங்க. ரேவதி அதுக்கு எங்க பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே ப்ளீஸுங்க அப்படிங்கிறா. எனக்கு வேலை இருக்குடி, நான் வரல, நீயும் இங்கதான் இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் சொல்றதை கேட்டு வீட்டுல இருக்க கத்துக்க, அதை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்காரங்க கூட ஊர் சுத்தணுமாமா, ஊர் சுத்தணும் அப்படின்னு திட்டுறான். ரேவதி கழுவியே வந்துருச்சு. இருந்தா விட்டுட்டு போங்க, நான் குழந்தைகளை கூட்டிட்டு அவங்களோட போயிட்டு வந்துடுறேன், அவங்க ரொம்ப நேரமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரேவதி சொல்றா. அதுக்கு தங்கராஜ் நான் இல்லைன்னா உடனே அங்க போய் குதிக்கணுமா, சத்தம் வரக்கூடாது, யாரு எங்கேயும் போகல, போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மாத்துடி, எல்லாரும் வீட்லயே இருங்க அப்படின்னு கத்துறான். மட்டன் கொடுத்து அனுப்புறேன், அதை சமைச்சு வை, நான் வந்து சாப்பிடுறேன் அப்படிங்கிறான். குழந்தைகள் எல்லாம் ரெடி ஆகி அழுதுகிட்டே இருக்காங்க. ரேவதி எங்க குழந்தைகள் எல்லாம் அழுகுறாங்க பாருங்க, குழந்தைங்களா அழுகுறாங்க பாருங்க, டியருக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு போக முடியாதுன்னு சொன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும், ப்ளீஸ் கிளம்புங்கன்னு கெஞ்சரா ரேவதி தங்கராஜ் கிட்ட. ஆனா தங்கராஜ் நிப்பாட்டி, ஒரு தடவை சொன்னா உனக்கு குறைக்காதா, நான் ஒன்னும் சும்மா ஊர் சுத்தல, எனக்கு 1000 வேலை இருக்கு, உங்க அண்ணன் பாகியராஜ் எதுவுமே ஓடலைன்னா உடனே எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடுவான், அவன் பின்னாடி போறதுக்கு நான் வீட்டு வேலைக்காரன் கிடையாது அப்படிங்கிறான். குழந்தைகளுக்காகவாது ஒரு நாள் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதா, அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமான்னு கேக்குறா. தங்கராஜ் அதுக்கு ஆசையாவது பாசமாவது, போய் முதல்ல ட்ரெஸ்ஸ கழட்டி அவங்கள வீட்டுல இருக்க வேடி, இந்த வீட்டுக்கு நான் தான் குடும்ப தலைவன், நான் சொல்றதுதான் சட்டம், உன் பிறந்த வீட்டு பாசத்தை எல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, மீறி ஏதாவது பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு ரேவதி ரொம்ப கல் நெஞ்சுக்காரங்க நீங்க, குழந்தைங்க கண்ணீரை கூட உங்களுக்கு கௌரவம் தான் பெருசா போச்சு. ஆமாண்டி, எனக்கு கௌரவம் தான் முக்கியம், உங்க அண்ணன் மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பல்ல கட்டிட்டு நிக்க எனக்கு தெரியாது, போய் போய் வேலையை பாருடி அப்படின்ட்டு போயிடுறான். இல்ல, இந்த இடப்பட்ட வேலையில ரேவதிக்கு பாக்யராஜ் கால் பண்றான். ரேவதி போன்ல பேசுறான். எங்க இதோ அண்ணன் கூப்பிடுறாங்க பாருங்க, குழந்தைங்க விக்கி விக்கி அழுகுறாங்க, அவங்க முகத்தையாவது பார்த்து ஒரு நிமிஷம் யோசிங்க, நேத்து நீங்க சரின்னு சொன்னதுனால தானே அவங்க அத்தனை கனவுகளோட தூங்குனாங்க, இப்படியே கடைசி நேரத்துல காலம் வரனா அவங்க குழந்தை மனசு எவ்வளவு காயப்படும் அப்படிங்கிறா. எனக்கு நிறைய வேலை இருக்கு ரேவதி, நான் போறேன், என்ன மீறி எங்கேயும் போக கூடாது, யாரும் போய் வேலையை பாரு போடி அப்படின்ட்டு போயிடுறாங்க. பாக்யராஜ் ரேவதிக்கு கால் பண்றான். ரேவதி, அண்ணா பேசுறமா, என்ன நீயும் குழந்தைங்களும் வரலையா, நீ கூட்டிட்டு வா, தங்கராஜ் மாமா வரலைன்னா பரவாயில்ல, பிள்ளைங்களை மட்டும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறான். ரேவதி அண்ணா அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுருவாருன்னா, அவருக்கு தெரியாம இப்படி என்னால வர முடியாது அப்படிங்கிறா. எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருந்தா குழந்தைங்க சந்தோஷமே போயிடும் ரேவதி, ஒரு நாள் தானே, அவர் வர்றதுக்குள்ள நம்ம வந்துடலாம், தைரியமா வா அப்படிங்கிறான். ரேவதி தன்னோட குழந்தைகளோட ஆடிய முகத்தை பாக்குறா. சரின்னு இதோ 5 நிமிஷத்துல வர்றேன் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாம குழந்தைகளை கூட்டிட்டு பாகியராஜ் சொன்ன இடத்துக்கு போயிட்டா. தீம் பார்க்குக்கு போயிட்டாங்க. குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷமா துள்ளி போயிடுச்சாங்க. ரேவதி மட்டும் மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்தது. மலர்கிட்ட அன்னி அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், ப்ளீஸ் யாரும் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடாதீங்கன்னு கெஞ்சினா. மலரும் பாக்யராஜும் அவளுக்கு தைரியம் தான் சொன்னாங்க. குழந்தைங்க தண்ணீரை விளையாடுறத பார்த்து ரேவதி தன் கவலைகளை எல்லாத்தையும் மறந்தா. அப்போ மத்தியானம் 1 மணி இருக்கும். தங்கராஜ் திடீர்னு ரேவதிக்கு போன் பண்ணான். போன் எடுத்தது ரேவதியோட முகமே வெளுத்து போச்சு. என்னடி பண்ற, பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்னு தங்கராஜ் கேக்குறான். அதுக்கு ரேவதி அது அது வந்துங்க, குழந்தைங்க இங்கதான் விளையாடிட்டு இருக்காங்க, நான் சமையல் கட்டுல இருந்தாங்க, சத்தம் ஒரு மாதிரியா கேக்குதே, ஏதோ பாட்டு சத்தம் மாதிரி கேக்குது, இல்லைங்க பக்கத்து வீட்டுல ஏதோ கல்யாணம் போல அதுட்டு சத்தம், நாங்க வீட்டுல தாங்க இருக்கோம், பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தூங்க போறாங்க அப்படின்னா. சரி ஒழுங்கா இரு, நான் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன், வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா
சரி ஒழுங்கா இரு. நான் வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும்னு நெனச்சேன். ஆனா இப்ப 1/2 மணி நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துருவேன். மட்டன்லாம் சமைச்சு வச்சயா? அப்படின்னு கேட்குறான். தங்கராஜ் ஃபோன் வச்சதும் ரேவதிக்கு அப்படியே தல சுத்துது. 1/2 மணி நேரத்துல அவன் வீட்டுக்கு போயிருவானா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆயிட்டா. வந்துட்டான். வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கான். கதவு பூட்டி இருந்துச்சு. அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். அம்மா வந்து, "எங்கம்மா ரேவதிய காணோம். கதவு பூட்டி இருக்குன்னு" சொல்றா. "என்னடா அவ தான் குழந்தைகள கூட்டிட்டு பாக்கியராஜ் தீம் பார்க் போயிட்டாளே! நீ தான் சரின்னு சொன்னா, காலையில 9 மணிக்கே கிளம்பிட்டா" அப்படிங்கிறா. தங்கராஜுக்கு அப்படியே கண்ணெல்லாம் சிவக்குது. ஆத்திரத்துல கோவம் தான் வருது. "என்கிட்டயே பொய் சொல்றியாடி? வீட்ல இருக்கேன்னு சொல்லி என்னையே ஏமாத்துறியா? இருடி உன்னை என்ன பண்ற பாருன்ட்டு" அவன் கார் எடுத்துட்டு தீம் பார்க்குக்கு போறான். தீம் பார்க்ல குழந்தைங்க தண்ணீர்ல விளையாடிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து தங்கராஜு எல்லாரும் கோவமா இருக்கிறத பார்த்து, "என்ன ஏன் மச்சான்? ஏன் டென்ஷனா இருக்கீங்க?" அப்படின்னு கேக்குறாங்க. தங்கராஜ கன்வின்ஸ் பண்ணணும்ன்ட்டு பாக்யராஜ், "இல்ல மாமா நான் தான் இதுக்காக ரேவதிய கூப்பிட்டேன்" அப்படிங்கிறான். "மரியாதையா தள்ளி நில்லுடா. என் பொண்டாட்டி என்கிட்டயே பொய் சொல்லிட்டு உன் பின்னாடி வருவாளா? அவள எப்படி தயார் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்." ரேவதியோட கைய அப்படியே புடிச்சு இழுக்குறான். குழந்தைங்களால அத பார்த்து பயந்து போய் அழுகுறாங்க. "வீட்ல இருக்கேன்னு சொல்லி என்கிட்டயே நாடகம் போட்டல்ல. இன்னைக்கு இருக்குடி உனக்கு தண்டனை. ஊர் சுத்தணும்னு உனக்கு அவ்வளவு ஆசை வந்துருச்சா? இதுக்கு மேல நீ இங்க ஒரு நிமிஷம் இருந்தா இங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திருவேன். கிளம்புடி" அப்படிங்கிறான். அதுக்கு ரேவதி, "அண்ணன் முன்னாடி இப்படி பண்ணாதீங்க. எல்லார் முன்னாடியும் இப்படி பண்ணாதீங்க. குழந்தைங்க எல்லாம் பயப்படுறாங்க" அப்படின்றா. பயப்படட்டும், பயப்படட்டும். அப்பத்தான் அவங்க அப்பன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். "ஒழுங்கா வண்டியில ஏறுடி" அப்படிங்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே ரேவதியும் குழந்தைங்களையும் தர தரன்னு வண்டியில கொண்டு போய் ஏத்துறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.